ஹியூமன் பாடியில் ஒரு அன்யூஷுவலான கண்டிஷன், அது வாமிட்டிங்காக இருக்கலாம், டயரியாவாக இருக்கலாம், இல்லை ஏதாவது பிளட் லாஸ் ஆகிற மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஸோ அந்த டைமில் GFR, அதாவது குளோமருலார் ஃபில்ட்ரேஷன் ரேட், அது வந்து கம்மியாக இருக்கும். ஸோ ஃபார்ம் ஆகிற யூரின், ஃபார்ம் ஆகிற அந்த ஃபில்ட்ரேட் வந்து எப்படி இருக்கும், ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இதை நார்மலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு சில ஹார்மோன்ஸ் இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறதும் அதை ப்ரொடியூஸ் பண்ணுற ஸ்ட்ரக்சர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன் ADH இல்லைனா வாசோப்ரெசின். ஸோ இதை ப்ரொடியூஸ் பண்ணுறது ஹைப்போதலாமஸ், பட் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது யார் அப்படின்னா நியூரோ ஹைப்போஃபைசிஸ், அதாவது போஸ்டீரியர் பிட்யூட்ரி. இதனால் GFRோட ரேட் வந்து அதிகமாக இருக்கும். செகண்ட் வந்து ரெனின். இந்த ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணுறது ஜக்ஸ்டா குளோமருலார் அப்பரட்டஸ். இது எப்படி ஃபார்ம் ஆகிருக்கும் அப்படின்னா DCTயும் அஃபெரண்ட் ஆர்டீரியோல் ரெண்டும் வந்து ஒரு இடத்துல ஜாயிண்ட் ஆகிருக்கும், கான்டாக்டில் இருக்கும். அந்த கான்டாக்டில் கொஞ்சம் செல்லுலார் மாடிஃபிகேஷன்ஸ் வந்து நடந்திருக்கும். அதனால தான் வந்து இந்த JG செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். இதனால் GFRோட ரேட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். தேர்ட் வந்து ஆல்டோஸ்டீரான். இது வந்து ஒரு மினரலோ கார்டிகாய்டு. இதை ப்ரொடியூஸ் பண்ணுறது யார் அப்படின்னா அட்ரினல் கார்டெக்ஸ். அந்த அட்ரினல் கார்டெக்ஸில் அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஒன்று இருக்கும், ஜோனா குளோமருலோசா. இதனால் வந்து என்ன ஆகும் அப்படின்னா GFRோட ரேட் வந்து ஜாஸ்தி ஆகும். நெக்ஸ்ட்டு ஏட்ரியல் நாட்ரியூரிட்டிக் ஃபேக்டர் ANF. இதை செக்ரீட் பண்ணுறது ஹார்ட்டோட ஏட்ரியா. அதாவது ரெனின் ஆஞ்சியோடென்சின் மெக்கானிசம்னால நம்ம பாடியில் நிறைய சோடியம் அயான்ஸ்லாம் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து திரும்ப வந்து நார்மலுக்கு கொண்டு வர்றது தான் வந்து இந்த ஹார்மோனோட வேலை.